வணக்கம். நாம் இன்று பார்க்க போவது லவ்வர். இந்த படத்தோட கதை தான் பார்க்க போகிறோம். தயாரிப்பு $1,000,000 ஸ்டுடியோ, எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட், இயக்கம் பிரபுராம் விலாஸ், இசை ஜான் ரோல்ட், நடிப்பு மணிகண்டன், ஸ்ரீ கௌரிப்பிரியா. வெளியான தேதி 9 பிப்ரவரி 2024. 2 மணி நேரம் படம். இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். இன்றைய இளைஞர்கள் மத்தியில், குறிப்பாக ஐடி வேலையில் இருக்கும் இளைஞர்களுக்கிடையே இருக்கும் சிலர் காதலை பற்றி சொல்லியிருக்கும் படம் தான் இந்த படம். தன் ஆதிக்கத்தை நிலைநிறுத்த துடிக்கும் ஒரு ஆணும், தன் விருப்பத்திற்கு வாழ நினைக்கும் ஒரு பெண்ணும், இவர்களுக்கு இடையான காதல் மோதல் ஆகியவற்றை தான் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. இயக்குனர் பிரபுராம் வியாஸ் உணர்வுபூர்வமான கதையை இதில் அருமையாக கொடுத்துருக்கிறாரு. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கும் கௌரிப்பிரியா, காபி ஷாப் போன்ற ஆரம்பிக்க வேண்டும் என காத்திருக்கும் மணிகண்டன், இவர்களுக்கிடையே காதல் தோணுது. கௌரிப்பிரியா தன்னுடைய எல்லாற்றையுமே சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாரு மணிகண்டன். தனது அலுவலக நண்பரோடு வெளியில் செல்றதை சொல்லாமல் மறைக்கிறாங்க கௌரிப்பிரியா. இவங்களுக்கு இடையிலான இந்த 2 பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக நடக்குது. அது மட்டும் இல்லாமல் மணிகண்டன் டார்ச்சர் தாங்காமல் பிரேக் சொல்கிறாங்க கௌரிப்பிரியா. ஆனால் விடாமல் துரத்துகிறார் மணிகண்டன். இதன் பின் என்ன நடக்கிறது என்பதுதான் படத்தோட மீதி கதை. தொடாத காதல், சொல்லாத காதல், பார்க்காத காதல், பழகிய காதல் என பல காதலில் அடுத்தடுத்த வளர்ச்சியே சினிமாவில் மாறி வந்திருக்கிறது. இந்த படத்தின் காதல் இன்றைய 2K காலத்தில் இப்படம் காதல் படுக்கையை பகிர்ந்ததுக்குன்னு சொல்லலாம். ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கும் சில பெண்கள் கஞ்சா அடிப்பது, குடிப்பது, ஆண் நண்பர்கள் ஊரை சுற்றுவது என இருப்பதாக காட்டுறதாங்க. பெற்றோர்கள் இதனால் என்னென்னலாம் தவிக்கிறாங்க அப்படிங்கிற இந்த படத்தை ஏற்படுத்துது. சந்தேக புத்தியா அல்லது தனக்கு மட்டுமே சொந்தமானவர்கள் என்று பொசசிவ் பற்றி ஒரு முழுவதும் காதலில் கௌரிக்கு கோபத்தை வரவழைக்கிறது கொண்டே இருக்கிறது மணிகண்டனுக்கு. இப்படியே சில கேரக்டர்கள் இருந்து தான் செய்கிறாங்க. ஆனால் சில இடங்களில் நமக்கு அவர் மீது எரிச்சல் வரும் அளவிற்கு அந்த காட்சி இருக்குது. அவரது நடிப்பு மிகவும் திறமையாக அமைஞ்சிருக்காரு. கொஞ்சம் ஓவராக போயிருந்தால் கூட அவரது கதாபாத்திர நடிப்பு வில்லத்தனமாக மாறி இருக்கும். அதை சமாளிக்க அவரது அம்மா கதாபாத்திரத்தை வச்சு சமாளிச்சிடுறாங்க. தமிழ் சினிமாவில் மற்றொரு நடிக்க தெரிந்த புதிய வரவு ஸ்ரீ கௌரிப்பிரியா. முதல் படத்திலே இப்படி ஒரு கனமான கதாபாத்திரத்தையும் அதை தாங்கும் திறமையை அவங்க ரசிகர்கள் பாராட்டு விதமாக கொடுத்துருக்காங்க. பல காட்சிகள் அவர் மீது அனுதாபத்தை வர வைக்குது. இப்படியான காதல் கிடைத்ததான் இந்த காதல் சீக்கிரமே பிரேக்கப் ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. காதலியை அடிக்கடி அளவச்சு பார்க்கும் காதலர்கள் தான் இந்த காலத்தில் அதிகமாக இருக்கிறாங்க. மற்ற கதாபாத்திரத்தில் மணிகண்டன் அம்மாவாக நடிச்சிருக்கும் கீதா கைலாசம், கௌரிப்பிரியுடன் வேலை பார்க்கும் கண்ணா ரவி, ஹரிஷ்குமார், ரினி, நிகிலா, சங்கர், அவரவர் கதாபாத்திரம் என்னெல்லாம் செய்யணுமோ அதை சரியாக செஞ்சுருக்காங்க. இந்த சப்போர்ட்டில் கதாபாத்திரம் இவர்கள் அனைவரும் நடிப்பு சரியான சப்போர்ட்டை அமைஞ்சிருக்கு. சாண்டோல் பின்னணி இசை உணர்வுபூர்வமான காட்சிகள் உயிரோட்டத்தை தருது. அடிக்கடி பாடல் வருது. ஒரு சில பாடல்கள் தாக்கத்தை ஏற்படுத்துது. ஒவ்வொருவரும் உணர்வுபூர்வமான தன் பிரேமிற்கு தக்கபடி காட்டிருக்கிறாரு ஒளிப்பதிவாளர் ஸ்ரேயாஸ் கிருஷ்ணா. படம் முழுவதும் பல காட்சியில் போதைப் பொருளின் பயன்பாடு, மது குடிப்பு, சிகரெட் பிடிப்பது என கொண்டே இருக்கிறது. சமீபத்தில் சில படங்கள் இப்படியான காட்சிகள் அதிகம் வருவது கண்டிப்பாக இது வர வேண்டிய ஒன்று தான் சொல்லலாம். மணிகண்டன் கௌரிப்பிரியா சண்டைகள் திரும்ப ரிப்பீட் ஆவது ஒரு கட்டத்தில் நமக்கே சலிப்பாயிரும். காதலிப்பதோ டார்ச்சரு, காதலிக்காமல் இருப்பதோ ஃபியூச்சரு என பாடம் நடத்துகிறதோ இந்த லவ்வர். இதுதான் இந்த படத்தோட முழுக்க ஸ்டோரின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை.